இன்றைக்கி கூட்டு மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் டம்ளர் இருக்குங்க. இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் சீரகம் எடுத்துக்குங்க. அது கூடயே ஒரு 1/4 டம்ளர் எந்த அளவுக்கு சீரகம் எடுத்திங்களோ அதில் பாதி மிளகு எடுத்துக்குங்க. இந்த ரெண்டையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. மிதமான தீயில் வச்சு மெல்ல வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப வேகமாக வச்சிட்டிங்கன்னா சீரகம் சீக்கிரமாக கருத்து போயிடும். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சு அதை நல்லா பொரிஞ்சு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அப்படி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வரமல்லி ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா மசாலா ஐட்டமும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் அது ஒரு 100 கிராம் அளவு இந்த டம்ளர் முழுக்க அப்படியே போட்டுக்குங்க. இதுவும் நல்லா அந்த மல்லியோட வாசம் வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக இதையே வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு போடலாம். என்கிட்ட அந்த உளுத்தம்பருப்பு இல்லை, அதனால் நான் பொட்டு உளுந்து தான் ஒரு 1/4 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதையும் மிதமான தீயில் வச்சு மெல்ல வறுத்து எடுத்துக்குங்க. ஏன்னா இல்லை நீங்கள் தனித்தனியாக வறுக்கிற மாதிரி தான் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. ஏன்னா இதில் உளுத்தம்பருப்பு ரொம்ப லேஸாக இருக்குது, கடலைப்பருப்பு மொத்தமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மிதமான தீயிலே வச்சு ரெண்டையும் கரெக்டாக வறுத்து எடுத்துட்டேங்க. நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 மெயின். அந்த குழம்பு மணமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க. வெந்தயத்தை ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்குங்க. அந்த 100 கிராம் டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வெந்தயம் சேர்த்துக்குங்க. ரொம்ப நிறையா போட்டுட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். இதையும் நல்ல மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துட்டுங்க. அரிசி ஒரு 1/4 டம்ளர், உங்களுக்கே தெரியும் அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்க. அது வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, வரமிளகாய். இது ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த மசாலா தூளில் பூச்சி எதுவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக மிளகாய் போடுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன் இன்றைக்கி சொன்ன அளவுக்கு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் எப்படி முக்கியம்னு சொன்னோன்னா அது போலவே இந்த பெருங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. இதையும் நல்லா சின்ன சின்னதாக கொட்டி இந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த பஃபி மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆற வச்சுருங்க, உடனே அரைக்க வேண்டாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க, ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது அதுக்குள்ளே மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.